ஒரு நாள் அக்பர் பீர்பால் கிட்ட, "நான் ஒரு 4 முட்டாள்களுக்கு விருந்தளிக்கலான்னு இருக்கேன் பீர்பால். போயிட்டு சிறந்த 4 முட்டாள்கள் ஆக்ரால எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா" அப்படின்னு சொன்னாராம். உடனே பீர்பாலும், "சரி, நான் போய் தேடி கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். போகும்போது நினைச்சுக்கிட்டாராம், "இங்க எவ்வளவு வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு முட்டாள்களை கண்டுபிடிக்கணும். முட்டாள்களுக்கு விருந்து வைக்கணுமா? ஐயோ கடவுளே!" அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பீர்பால் போனாராம். அவர் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தரு தலை மேல விறக வச்சுக்கிட்டு போனாராம். பார்த்தா அவர் குதிரை மேல உட்காந்துருந்தாராம். என்னடா இது, இவரு தலை மேல விறகு வச்சிருக்காரு, ஆனா குதிரை மேல உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பீர்பால் போய் அவர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், "நான் குதிரை மேல உட்காந்துருக்கேன். இதுவே அதுக்கு பாரமா இருக்கும். இதுல இந்த விறகு கட்டையும் வந்துட்டு வச்சேன்னா அது தாங்காம, பாரம் தாங்காம குதிரை செத்து போயிடுச்சு, என்ன பண்றது?" அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட பீர்பாலுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சாம். இவரெல்லாம் எந்த கிரகத்துல இருந்து வராருன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, "சரி, உங்களை மன்னர் விருந்து கூப்பிட்டுருக்காரு, வந்துருங்க சாயந்தரம் 5 மணிக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியலையாம். அப்புறம் போயிட்டே இருந்தாராம். இப்ப இன்னொருத்தர், அவர் எதையோ தேடிக்கிட்டு இருந்தாராம். பீர்பால் போய், "என்னங்க, என்ன தேடுறீங்க?" அப்படின்னு கேட்டாராம். அதுக்கப்புறம், "இல்லைங்க, என்னோட மோதிரம் ஒண்ணு, தங்க மோதிரம் தொலைஞ்சு போச்சு, அதான் தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னாராம். "என்னது, தங்க மோதிரம் தொலைஞ்சு போச்சா? சரி, நானும் கூட சேர்ந்து தொலைவுறேன். நீங்க மோதிரத்தை எங்க தொலைச்சிங்க?" அப்படின்னு கேட்டாராம். "நான் என் வீட்டுல தொலைச்சேன்" அப்படின்னாராம். "அப்ப அங்க போய் தேட வேண்டியதானே, இங்க எதுக்கு தேடுறீங்க?" அப்படின்னு கேட்டாராம். "இல்ல பீர்பால், அங்க வெளிச்சமே இல்ல, அங்க தேடினா எப்படி கிடைக்கும்? அதனாலதான் நான் இங்க வெளியில வெளிச்சம் இருக்கிற இடமா வந்து தேடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதை கேட்ட பீர்பால், "அப்பா, இவருதான் 2வது முட்டாள்" அப்படின்னு சொல்லிட்டு, "மன்னர் உங்களை 5 மணிக்கு விருந்து கூப்பிட்டுருக்காரு, வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு 5 மணிக்கு விருந்துக்கு போனாராம் பீர்பால். மன்னர் கொண்டு போய் அவங்கள அறிமுகப்படுத்தினாங்களாம். "மன்னா, ஏதோ நீங்க கேட்ட 2 முட்டாள்கள்" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் 4 பேர்ல கேட்டேன், நீ 2 பேரை கூட்டு வந்திருக்க" அப்படின்னு மன்னர் சொன்னாராம். "மன்னா, மன்னிச்சுக்குங்க, நான் பேசுறது தப்பா இருந்தா. ஆனா தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றதுதான் உண்மை" அப்படின்னு சொன்னாராம். "என்னன்னு சொல்லு பீர்பால்" அப்படின்னு சொன்னாராம். "இவ்ளோ வேலை இருக்கும்போது போய் முட்டாள்களை கண்டுபிடிச்சிட்டு வா, விருந்து வைக்கிறேன்னு சொன்ன நீங்க ஒரு முட்டாள். அதை தேட போன நான் ஒரு முட்டாள். மொத்தம் 4 முட்டாள். சரியா போச்சா மன்னா?" அப்படின்னு கேட்டாராம். அப்புறம் தான் அக்பருக்கு தன்னுடைய தவற புரிஞ்சுக்கிட்டாராம். ஒரு நாள் அமைச்சரவையில எல்லாரும் கூடி இருந்தாங்களாம். அப்ப மன்னருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சாம். நம்ம நாட்டு மக்கள்லாம் ரொம்ப நேர்மையானவங்களா இருக்காங்களா அப்படின்ட்டு. அதுக்கு எல்லா அமைச்சர்களும் வழக்கம் போல "ஆமா சாமி" அப்படின்னு போட்டாங்களாம். ஆனா பீர்பாலும் வழக்கம் போல அமைதியாவே இருந்தாராம். மன்னர் உடனே பீர்பாலை பார்த்து கேட்டாராம், "ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? எதை வச்சு நீ சொல்ற நம்ம நாட்டு மக்கள்லாம் நேர்மையா இல்லைன்னு சொல்லிட்டு?" அப்படின்னு கேட்டாராம். "நான் எல்லா மக்களையும் சொல்ல, ஆனா சில மக்கள் நேர்மையாகவும் இருக்காங்க, சில மக்கள் நேர்மை இல்லாமயும் இருக்காங்க" அப்படின்னு சொன்னாராம். "நீ நிரூபிச்சு காட்டு, யார் நேர்மையா இல்லைன்னு" அப்படின்னு சொன்னாராம். "சரி மன்னா, நீங்க ஒரு அறிவிப்பு கொடுங்க. இந்த மாதிரி நாட்டுல இருக்கிற எல்லா ஆண்களுக்கும், எல்லா வீட்டுல இருக்க ஆண்களுக்கும் நான் விருந்து கொடுக்குறேன். ஆனா எல்லா ஆண்களும் வரும்போது ஒரு குடத்துல பாலை கொண்டு வரணும். அந்த பால் தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்யப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுங்க" அப்படின்னு சொன்னாராம். மன்னரும் பீர்பால் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் இந்த ஒரு நாளை சொல்லி, அந்த நாளன்னைக்கு விருந்து வழங்கப்படும். வரும்போது அந்த வீட்டு ஆண்கள் கையில ஒரு குடத்தையும், அந்த குடத்துல பாலையும் கொண்டு வரணும். அந்த பால் தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாம், "எதுக்கு பால்? சரி, எதுக்கு, ஒரு குடம் பால் தானே, அதை கொண்டு போய் கொடுத்துடலாம். இதுல என்ன வரப்போகுது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கையில ஒரு குடத்துல பாலோட வந்தாங்களாம். கொண்டு வந்த பாலெல்லாம் சேகரிக்கிறதுக்காக ஒரு பெரிய பானை வச்சு முன்னாடி அரண்மனையில வச்சிருந்தாங்களாம். கொண்டு வந்த பால்லாம் அதுல ஊத்திட்டு உள்ள வருமாறு மக்கள் கிட்ட சொன்னாங்களாம். மக்கள் எல்லாரும் அதுல பாலை ஊத்திட்டு வந்தாங்களாம். முக்கியமா அந்த பானையில மூடி போடப்பட்டிருந்துச்சு. அந்த மூடியில இருக்கிற சின்ன ஓட்டையில தான் எல்லாரும் பாலை ஊத்திக்கிட்டு இருந்தாங்களாம். எல்லாரும் பாலை ஊத்திட்டு உள்ள போய் நின்னாங்களாம். இப்ப அக்பர் போய் பீர்பால்கிட்ட கேட்டாராம், "என்ன பீர்பால், மக்கள் எல்லாருமே பால் கொண்டு வந்துட்டாங்க, இதுக்கு மேல உனக்கு என்ன சந்தேகம்?" அப்படின்னு. அப்பதான் பீர்பால் சொன்னாராம், "மன்னா, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையுடைய மூடி எடுத்தாராம். எடுத்து பார்த்தா உள்ள வெறும் தண்ணி தான் இருந்துச்சாம்.
இத பார்த்துட்டு அக்பர் ஒண்ணும் புரியாம பீர்பாலை பார்த்தாராம். அப்பதான் பீர்பால் சொன்னாராம், மன்னா, மக்கள் எல்லாரும் நாம ஏன் பாலை கொண்டு போனோம், மத்தவங்க கொண்டு வருவாங்க, அந்த பால்ல தண்ணி கலந்துடலாம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இத கேட்ட அக்பருக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சாம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு அக்பர் பீர்பால் கதைகளை பார்க்கலாம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். அக்பருடைய அவையில அக்பர், பீர்பால் அப்புறம் நிறைய அமைச்சர்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாம். அப்ப அக்பர் நிதானமா கேட்டாராம், நம்ம நாட்டுல எல்லா மக்களுக்கும் நீதி சமமாக வழங்கப்படுகிறதா அப்படின்னு. அதுக்கு மற்ற அமைச்சர்கள்லாம் ஆமாமன்னா சமமாக தான் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனா பீர்பால் வழக்கம் போல ரொம்ப சோகமா இருந்தாராம். அப்ப அக்பர் பீர்பாலை பார்த்து கேட்டாராம், என்ன பீர்பால், உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பீர்பால் சொன்னாராம், மன்னா, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் இதுக்கு பதில் ஆமான்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். நீ என்ன பீர்பால் சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொன்னாராம். மன்னா, இதுக்கான விடைய நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா ஏதாவது வழக்கு வரட்டும், அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பன்னு பார்த்து சரியா ஒரு வயதானவரும் ஒரு இளைஞனும் வந்தாங்களாம். அந்த வயதானவர் அக்பரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு, ஐயா, நானும் ஒரு வழக்கறிஞன், வழக்குல இருக்கிற சட்டங்களையும் அதோட நுட்பங்களையும் நான் மற்றவங்களுக்கு சொல்லித்தரேன், நான் ஒரு குரு, இப்படி என்கிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க, எல்லா மாணவர்களும் எனக்கு குரு தட்சிணை தருவாங்க, இப்படிதான் இந்த பிரமோத்ன்ற இந்த மாணவர் என்கிட்ட படிச்சாரு, படிக்கிற காலகட்டத்துல நான் குருதட்சிணை கேட்டப்ப வெறும் 10 காசுகள் தான் கொடுத்தாரு, மீதம் இருக்க 40 காசுகளை தான் வழக்கறிஞராகி அந்த வழக்குல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் தர முடியும், ஏன்னா என்கிட்ட இப்ப காசு இல்ல, நான் ரொம்ப வறுமையான குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னாரு. நானும் இவர் மேல இருக்கிற நம்பிக்கையில கல்விய நாம கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நான் வெறும் 10 காசுகளை வாங்கிட்டு சொல்லி கொடுத்தேன். இவரும் என்னை ஏமாத்தாம நல்லாவே சட்டம் படிச்சாரு, அதுல இருக்கிற நுட்பங்களையும் கத்துக்கிட்டாரு. இப்ப இவரு படிச்சு முடிச்சுட்டு வழக்கறிஞராக வேண்டிய சமயம். இப்ப இவரு என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் எந்த ஒரு வழக்கிலையும் நான் வழக்காட போறது கிடையாது, ஏன்னா என்னுடைய சித்தப்பா இறந்துட்டாரு, இறக்கும் போது உயிர்ல அவர் சொத்துக்களை என் பேர்ல எழுதிட்டாரு, அதனால என்னால இப்ப வழக்கறிஞரா தொடர முடியாது, வழக்குல வாதாடல அப்படின்னா எப்படி நான் வழக்குல ஜெயிக்க முடியும், உங்க காசை திருப்பி கொடுக்க முடியும், அதனால என்னால உங்க காசை திருப்பி கொடுக்க முடியாது, சொன்ன வாக்குப்படி நான் நடந்துக்கிறேன், நீங்களும் அது மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு சொன்னாராம். இப்படி சொல்லிட்டாரு மன்னா அப்படின்னு அந்த முதியவர் அக்பர் கிட்ட குறை சொன்னாராம். உடனே அக்பர் அந்த இளைஞரை பார்த்தாராம். இளைஞரை பார்த்து என்னப்பா இது அப்படின்னு கேட்டாராம். ஆமாமன்னா, நான் உண்மைதான் சொல்றேன், இப்ப கூட நான் அவரை ஏமாத்தல, என்னால இப்ப வழக்கறிஞரை தொட முடியாது, வழக்குகளை தொடர முடியாது, நான் வழக்கறிஞராகி வாக்குவாதம் பண்ணி அதுல வெற்றி பெற்றாதானே அவருக்கு நான் காசுகள் தரதா ஒத்துக்கிட்டேன், ஆனா நான் இப்ப வழக்கறிஞரா ஆக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன், இவ போய் நான் எப்படி மன்னா நான் தரட்டும், நீங்களே சொல்லுங்க, இதுக்கு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். மன்னரும் இந்த இளைஞன் மேலதான் நியாயம் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை பார்த்தாராம். பீர்பால் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாராம். உடனே மன்னர் இந்த வழக்க பீர்பால் கிட்ட ஒப்படைச்சிட்டாராம். பீர்பால் திருப்பி ஒரு தடவை நடந்ததை கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாராம். அப்புறம் அவர் அந்த இளைஞரை பார்த்து கேட்டாராம், இப்ப நீ வழக்குல வாதாடி வெற்றி பெற்றுட்டா அந்த காசை திருப்பி கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த இளைஞரும் கண்டிப்பா, ஆனா நான் தான் இப்ப வழக்கு வாதாடுறதா இல்லையே, அப்புறம் எப்படி நான் அந்த காசை திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம். பீர்பால் இன்னொரு தடவை அழுத்தமா கேட்டாராம், இப்ப வழக்குல வாதாடி வெற்றி பெற்றுட்டா நீ அந்த காசை திருப்பி கொடுத்துருவல அப்படின்ட்டு. அந்த இளைஞரும் ஆமா அப்படின்னு சொன்னாராம். சரிப்போ, இந்த வழக்குல நான் திருப்பி சொல்றேன், இந்த வழக்குல நீ எப்ப உன்னோட முதல் வழக்குல ஜெயிக்கிறியோ அப்ப இவருக்கு அந்த 40 காசை கொடுத்தா போதும் அப்படின்ட்டு சொன்னாராம். தீர்ப்பை கேட்ட முதியவர் ரொம்பவே மன உடைஞ்சு சோர்வா வெளியேறினாராம். அந்த பிரமோதோ அவரை ஏமாத்த திருப்தியில சந்தோஷம் வெளியில போனாராம். அப்ப
அந்த பீர்பால் 2 பேரையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, பிரமோஸ், உன்னுடைய முதல் வழக்கு இதுதான். நீ அக்பர் நீதிமன்றத்திலே வழக்கறிஞரா உன் வழக்குக்கு நீயே வாதாடிக்கிட்ட. அப்ப பார்த்தா உன்னோட வழக்குல நீ வாதாடின தீர்ப்பும் உன் பக்கம் தான் வந்திருக்கு. அப்ப யாரு ஜெயிச்சா? நீ தானே ஜெயிச்ச. நீ இவருக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி முதல் வழக்குல ஜெயிச்சுட்ட. அப்ப மீதம் இருக்க காசை அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாராம். உடனே அக்பர், சபாஷ், இதுதான் பீர்பால், ஹஹஹஹா அப்படின்னு சிரிச்சாராம். ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் நகர்வலம் போயிருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, கூட கொஞ்சம் அமைச்சர்களும் காவலாளிகளும் போனாங்களாம். அது ஒரு நல்ல கோடை காலமா. ஊர்ல இருக்கிற எல்லா ஆறு கிணறுகள் எல்லாமே வந்து வத்தி போய் இருந்துச்சாம். எங்க பார்த்தாலும் வறட்சி. ஆறுகள்ல தண்ணி இல்ல, கிணறுகள்ல தண்ணி இல்ல, எதுலயுமே தண்ணி இல்ல. வறட்சி வறட்சி வறட்சி. அப்படி ஒரு வெயில் தாக்கம். இருந்தாலும் நாட்டு மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றத பாக்குறதுக்காக அக்பர், பீர்பால், அந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து போயிருந்தாங்க. அக்பரும் பீர்பாலும் அப்புறம் அந்த அமைச்சர்கள் எல்லாமே வந்து ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டே போனாங்க. தண்ணி இல்லை, இதை எப்படி நம்ம சமாளிக்கலாம், இது ஒரு கடும் வறட்சி, இது வரைக்கும் இப்படி வறண்டு போனதே கிடையாது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆறு கிணறுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போனாங்களாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கிணறு வந்துச்சான். உடனே அக்பர் அதை போய் எட்டி பார்த்தாராம். ஆக்ரால இருக்கிற எல்லா கிணறுகளும் வற்றி போயிடுச்சு. இந்த கிணறுல தண்ணி இருக்கா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் அக்பர் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அக்பருக்கு அந்த கிணறு ரொம்பவே ஆழமா இருந்தனால அதுல தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியலையா. அத பீர்பால்கிட்டையும் மற்ற அமைச்சர்கள்கிட்டையும் கேட்டாராம். உடனே பீர்பால், மன்னதான் இந்த கல்லை தூக்கி உள்ள போடலாம், உள்ள போட்டா தண்ணி இருந்தா அது தெரிக்கும், இல்லைன்னா அடியில போய் சத்தம் கேட்கும், அதை வச்சு தண்ணி இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிக்கிட்டே பீர்பால் ஒரு கல் எடுத்து உள்ள போட்டாராம். கல்லு அடியில போய் அடிச்சு ஒரு சத்தத்தை கொண்டு வந்துச்சான். இதுல இருந்தே தெரியுது மன்னா, இதுல தண்ணி இல்லை அப்படின்னு பீர்பால் சொன்னாராம். ஐயோ, என்ன பீர்பால் நீ கிணத்துல கல்லை தூக்கி போட்ட? சரி, கிணத்துல ஒரு கல் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் இன்னொரு கல்லை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில போட்டிருந்த வைர மோதிரத்தை எடுத்து அந்த கிணத்துக்குள்ள போட்டாராம். உடனே பீர்பாலும் மற்ற அமைச்சர்களும் பதறினாங்களாம். மன்னா, என்ன நீங்க உங்க கையில இருந்துச்சு இந்த மோதிரத்தை தூக்கி போட்டீங்க, அது என்ன சாதா மோதிரமா, வைர மோதிரம் இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அக்பர் சிரிச்சுக்கிட்டே, பீர்பால், வைரமும் ஒரு கல்லு தானே, அதனால தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இருந்தாலும் வைர மோதிரம் மன்னா, நீங்க எல்லாம் போட்டது தப்பு அப்படின்னு சொன்னாராம். சரி, யாராவது போய் எடுங்களேன் மோதிரத்தை அப்படின்னு அக்பர் சொன்னாராம். உடனே எல்லாரும், ஐயோ மன்னா, இது எவ்வளவு ஆழமான கிணறு, யார் இந்த கிணத்துக்குள்ள போய் இறங்குறது, யாருமே இறங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே. பீர்பாலும் அதே ஆமா அப்படின்னு சொன்னாராம். சரி, அப்ப கிணத்துக்குள்ள இறங்காம விடுங்க அப்படின்னு அக்பர் சொன்னாராம். இது கேட்ட எல்லாரும், என்னது இது இப்படி பண்றாரே மன்று அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாங்களாம். அப்ப பீர்பாலும் யோசிச்சுக்கிட்டே அவர் தலைப்பாகையை கழுத்திட்டு தலையை சொரின்னு சொரிஞ்சாராம். உடனே பக்கத்துல லால்னு ஒரு அமைச்சர், என்ன பீர்பால் தலையை சொரியிற, தலையை சொரிஞ்சா மட்டும் உனக்கு ஏதாவது யோசனை வந்துருமா, அது எப்படி உன் தலையை சொரிஞ்சா உனக்கு யோசனை வருது அப்படின்னு கேட்டாராம். பீர்பால் உடனே, ஆமா ஆமா, எனக்காவது தலையை சொரிஞ்சா யோசனை வரும், ஆனா உங்களுக்கு அது கூட வராதே அப்படின்னு சொன்னாராம். அது ஏன், நீ தலையை சொரிஞ்சா யோசனை வரும், நாங்க தலையை சொரிஞ்சா யோசனை வராதா அப்படின்னு அந்த லால் சொன்னாராம். அதுக்கு பீர்பால், ஏன்னா ஏன் தலையில மூளை இருக்கு, யோசனை வரும், உங்களுக்கு தான் அது இல்லையே அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த லால் ரொம்பவுமே கோவப்பட்டு மன்னர்கிட்ட, மன்னா இங்க பாருங்க, இவர் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு சொன்னாராம். மன்னர், என்ன வேலையோ அதை பாருங்க, அதை விட்டுட்டு இப்படிலாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். இப்ப பீர்பால் அந்த கல்லை எப்படி எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். மற்றவங்களும் அதே மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். உள்ள இறங்காம எப்படி கல் எடுக்கணும், அதுதான் இப்ப இந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. ஒவ்வொருத்தரும் யோசிச்சாங்களாம். அப்ப பீர்பாலுக்கு டக்குனு யோசனை வந்துச்சான். மன்னா, எனக்கு யோசனை வந்துருச்சு அப்படின்னாராம். என்ன யோசனை அப்படின்னு கேட்டாங்களாம். பீர்பால் என்ன பண்ணாராம், ஒரு சாணி எடுத்து அந்த மோதிரத்தை குறி வச்சு எரிஞ்சாராம். சாணி போய் கப்புன்னு மோதிரம் வேலை பட்டுருச்சான். கொஞ்சம் கூட தாமதிக்காம ஒரு கைத்துல, அதாவது நூல்ல ஒரு பக்கம் கல்லை கட்டி அந்த சாணி மேல போட்டாராம். இன்னொரு பக்கத்தை மரத்து மேல கட்டிட்டாராம். இப்ப அதுக்கு காவலா நிக்க வச்சுட்டு எல்லாரும் போங்க, சாயந்தரமா வாங்கன்னு சொல்லிட்டாராம்.
எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். பீர்பாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு சாயந்தரமா வந்தாராம். சாயந்தரமா வந்து பார்த்தப்ப அவர் எரிஞ்ச அந்த சாணி அந்த மோதிரத்து மேல காஞ்சு போய் ஒட்டிக்கிச்சு. அந்த சாணி நல்லா காஞ்சதுனால அந்த கல்லை இழுத்தோடனே அந்த சாணி கூட சேர்ந்து அந்த மோதிரமும் வெளில வந்துருச்சு. வெளில வந்தோடனே சாணில இருந்து மோதிரத்தை தனியா பிரிச்சு எடுத்து கழுவி அதை அக்பர்கிட்ட கொடுத்தாராம். சபாஷ் பீர்பால், நீதான் அந்த அக்பருடைய அரசவைக்கு ஏத்த அமைச்சர் அப்படின்னு அக்பர் பீர்பாலை பாராட்டினாராம். அக்பருடைய ராஜ்யத்துல சிறந்த ஓவியன் ஒருத்தர் இருந்தாராம். அவரு அவ்வளவு அழகா ஒரு ஓவியத்தை வரைவாராம். எப்படின்னா அது பாக்குறதுக்கு அச்சு அசலா அவர் எதை வரைகிறாரோ அந்த அசல் போலயே இருக்குமா. அவ்வளவு சிறப்பான ஒரு ஓவியராம். அதனாலேயே அரச காரியங்களுக்காகவும் இல்ல ரொம்ப பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாருமே கூட அவரை பயன்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு விழானா முதல்ல அந்த ஓவியன் இருப்பாரு. அவர்கிட்ட அந்த விழாவை வரைய சொல்லி நிறைய பேரு பணம் கொடுப்பாங்க. அப்படி சிறந்த ஓவியன் கிட்ட ஒரு செல்வந்தர் வந்து அவரை வரைஞ்சு தர சொல்லி கேட்டாராம். அந்த செல்வந்தர் சரியான ஏமாத்துக்காரராம், கஞ்சனா. ஆனா அது இந்த ஓவியருக்கு தெரியாதுல்ல. அவரும் வரைஞ்சு தரன்னு ஒத்துக்கிட்டாராம். அந்த செல்வந்தர் ஓவியர்கிட்ட என்ன சொன்னாராம், என்ன மாதிரியே அச்சு அசலா ஒரு ஓவியத்தை வரைஞ்சு கொடுத்தா உனக்கு நான் 1000 காசுகள் தரேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஓவியம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு உண்மையாதான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாராம். சுத்தி சொந்தக்காரங்களா இருந்ததுனால ஒரு பெருமைக்கு அந்த சொந்தக்காரரும் ஆமா நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாராம். இன்னும் 1 வாரம் மட்டும் எனக்கு நேரம் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கான ஓவியத்தை வரைஞ்சு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம் அந்த செல்வந்தர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவியம் வந்து என்ன மாதிரியே அச்சு அசலா துல்லியமா இருக்கணும். ஏதாவது குறை இருந்தா கூட நான் தரமாட்டேன் காசு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இந்த ஓவியனும் சரி கண்டிப்பா நான் உங்களை மாதிரியே வரைஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி 1 வாரம் கழிச்சு ஓவியத்தை உறைஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த ஓவியம் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போனாராம். போய் அந்த செல்வந்தர் கிட்ட ஓவியத்தை காமிச்சதுக்கு அந்த செல்வந்தர் சொன்னாராம், யார உறைஞ்சு வச்சிருக்கீங்க, என்னைய உறைஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஓவியன் சொன்னாராம், ஆமாங்க நான் உங்களதான் உறைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு. ஆனா பார்த்தா இது ஏதோ என்கிட்ட வேலை செய்ய இருக்கிற ஆளை உறைஞ்ச மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த ஓவியம், ஐயோ இல்லைங்க கண்டிப்பா உங்களதான் நான் உறைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. என்ன இவ்வளோ தாடி மீசை எல்லாம் உறைஞ்சிருக்க, அது இல்லாம எல்லாம் அங்க நரைச்சிருக்குது, எனக்கு என்ன முடி அவ்வளோவா நரைச்சிருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த ஓவியனும், இல்லைங்க நான் இருக்கிறதா உறைஞ்சேன், சரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் உறைஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாராம். அதுல சின்ன சின்ன குறைகள் எல்லாம் சரி பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்தாரா அந்த ஓவியன். அதை பார்த்த அந்த செல்வந்தரோ, என்னங்க யாரோ வேற இடத்துல உறைஞ்சு வச்சிருக்கீங்க, யார் இது, பார்க்க ரொம்ப இளமையா இருக்காரு, நான் என்ன இந்த மாதிரியா துணி போட்டுட்டு இருக்கேன், என் துணியை பாத்தீங்களா, அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சரின்ட்டு இந்தரையும் அந்த ஓவியம் அந்த ஓவியத்தை எடுத்துட்டு போய் அவர் சொன்ன குறைகள் எல்லாம் நீக்கிட்டு நல்ல மாதிரியா உறைஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாராம். அதை பார்த்த செல்வந்தன், இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது, நல்லா உரைங்க இன்னும் அப்படின்னு சொன்னாராம். என்ன குறை இருக்கு அப்படின்னு ஓவியம் கேட்டதுக்கு அவர் பதிலே சொல்லையா. இந்த ஓவியம் என்ன மாதிரியே இல்லை, அதனால நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையா சொல்லிட்டாராம். இதனால கோபம் கொண்ட அந்த ஓவியன் பீர்பால் கிட்ட தீர்ப்புக்காக அதாவது நியதி கேட்டு போனாராம். அங்க போயிட்டு பீர்பால் கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னாராம். இதை கேட்ட பீர்பாலோ அந்த செல்வந்தர் வர வச்சு, இந்த ஓவியத்துல என்ன குறை, அது பார்க்க உங்கள மாதிரி தானே இருக்குது, அப்படியேனாலும் ஓவியத்துல குறைகள் கொஞ்சம் கூட குறைய இருக்கதான் செய்யும், அதை நீங்க ஏத்துக்கணும், அப்படியே யாராலையும் அசல வரைய முடியாது, அப்படி பார்த்தா கூட இது பார்க்கறதுக்கு அசல்ல உங்கள மாதிரி தானே இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாராம். அது அசல்ல என்ன மாதிரி இருக்கணுங்கிறத நான் உணரணும், அந்த ஓவியம் என்ன திருப்திப்படுத்தணும், ஆனா அது என்ன திருப்திப்படுத்தல, அது என்ன மாதிரி இல்லை, பார்க்க என்ன மாதிரியே இருந்தா மட்டும்தான் நான் காசு தருவேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொன்னாராம்.
அப்ப பீர்பால் கேட்டாராம், சரி இவரை இன்னொரு ஓவியம் வரைய சொல்றேன். அது அப்படியே உங்கள மாரியே இருந்தா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒத்துக்கிட்ட காச குடுத்துருவீங்களா? அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த செல்வந்தரோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. என்ன மாரியே இருந்தா, கண்டிப்பா அத விட 2 மடங்கு நான் தரேன். அதாவது 2000 காசுகள் தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாராம். அவருக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை. எப்படியாவது இதையும் குறை சொல்லி தட்டி கழிச்சிடலான்ட்டு. உடனே பீர்பால், சரி நீங்க போங்க. போயிட்டு 1 வாரம் கழிச்சு வாங்க. உங்கள மாரியே ஒரு ஓவியம் இங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அவர் ஓவியன கூப்பிட்டு, நீ ஒண்ணும் ஓவியம்லாம் வரைய வேணாம். நீ வீட்டுக்கு போ. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஓவியனும் வீட்டுக்கு போயிட்டாராம். செல்வந்தரும் இந்த பக்கம் போயிட்டாராம். பீர்பால் ஓவியன எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. அப்புறம் 1 வாரம் கழிச்சு பீர்பால் ஓவியனையும் செல்வந்தரையும் கூப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த செல்வந்தர் வந்தாராம். அவர் முன்னாடி ஒரு பெரிய பலகையில வந்து துணியால மூடப்பட்டு இருந்துச்சாம். ஒரு ஆளுயர பலகைன்னு வச்சுக்கோங்க. அந்த பலகை துணியால மூடப்பட்டு இருந்துச்சாம். அத பார்த்த அந்த செல்வந்தர், "ஓ! ஓவியமா? கண்டிப்பா இதையும் நம்ம குறை சொல்லி தட்டி கழிக்க போறோம். அந்த ஓவியனை ஏமாத்த போறோம்." அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்புறம் பீர்பால் அந்த செல்வந்தரை கூப்பிட்டு, இத இந்த திரை சிலையை எடுங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த செல்வந்தரும் போய் அந்த திரை சிலையை எடுத்தாராம். எடுத்து பார்த்தா அச்சு அசல் அந்த ஓவியம் அவரை மாதிரியே இருந்துச்சாம். என்ன ஒரு வித்தியாசம்! ஓவியம் அசைஞ்சுச்சாம். அத பார்த்த அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சாம். அப்புறம் தான் அவர் ஒரு விஷயம் உணர்ந்தாராம். அது நிலைக்கண்ணாடி. நிலைக்கண்ணாடியில இருக்கிற உருவம் அப்படியே நம்மள தானே காட்டும். இதுல எப்படி அவரால குறை சொல்ல முடியும்? அதனால தான் பீர்பால் இந்த நிலைக்கண்ணாடிய அங்க வச்சிருக்காரு. இத பார்த்த அந்த செல்வந்தருக்கு ரொம்பவே அதிர்ச்சி. இது எதையுமே குறை சொல்ல முடியாதுல்ல. அதனால அவர் வந்து அத ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு அந்த 10 பைசா தேராத நிலக்கண்ணாடிக்கு ரூ. 2000 குடுத்துட்டு ரூ. 1000 தான் சொல்லியிருந்தாரு. இப்ப 2 மடங்கா தரேன்னு சொல்லியிருந்தார்ல. அதனால ரூ. 2000 குடுத்துட்டு அவரு வீட்டுக்கு அந்த நிலைக்கண்ணாடிய எடுத்துட்டு போனாராம். கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவரே அந்த நிலைக்கண்ணாடிய பார்த்து அவரே திட்டிக்கிட்டாராம். ஏப்பா அவரு எவ்வளவு நல்லா ஓவியம் வரைஞ்சு எனக்கு குடுத்தாரு. பேசாம அந்த ஓவியத்த வாங்கி நம்ம வீட்டுக்கு வெளியில மாட்டியிருக்கலாம். இல்ல வரவேற்பு அறையில மாட்டியிருக்கலாம். அத விட்டுப்புட்டு 10 பைசா தேராத இந்த நிலக்கண்ணாடிய வாங்கி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் நமக்கு தேவைதானா? அப்படின்னு அவரே அந்த நிலக்கண்ணாடிய பார்த்துட்டு, இந்த செல்வந்தரே அவர திட்டிக்கிட்டாராம். பீர்பாலுடைய புகழ், அவருடைய அறிவுத்திறமை ஆக்ரா மட்டும் இல்ல, அது பக்கத்து நகரங்கள்லயும், பக்கத்து நாடுகளிலயும் பரவ ஆரம்பிச்சுச்சாம். பீர்பால பார்க்கணும்னு நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். அப்படிதான் அந்த நாட்டுக்கு பக்கத்து மன்னன் பீர்பால பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். கூடவே அவர் பீர்பால பரிசோதிச்சு, நீ எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு திறமைசாலி இல்ல அப்படின்றத எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். அதுக்காக திட்டமும் தீட்டினாராம். என்ன பண்ணாராம் அவரு? அவங்க நாட்டுல ரோஜா மலர்கள் ரொம்பவும் அழகாகவும் மனம் கமழ்வதாகவும் இருக்குமா. அவ்வளோ அழகான மனம் வீசக்கூடிய ரோஜா மலர்களை ஒரு தோட்டம் மாதிரி வச்சு வளர்த்து அதை அக்பருக்கு பரிசா அளிச்சாராம். எல்லா ரோஜா செடிகளையும் வண்டியில ஏத்தி தன் வீரர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாராம். கூடவே ஒரு கடிதமும் அனுப்பினாராம். என்னன்னா, அன்பு மிக்க அக்பர் அவர்களே, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் அன்பும் உண்டு. நான் தரக்கூடிய அந்த பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே எனக்கு உங்கள் நாட்டு முட்டைக்கோசுகள் மிகவும் பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, என் நாட்டு மக்களுக்கும் பிடிக்கும். நாங்கள் அனைவரும் உங்கள் நாட்டு முட்டைக்கோசை உண்ண விரும்புகிறோம். தாங்கள் அதை கொடுத்து அனுப்பினால் நன்றாக இருக்கும். நன்றி. கூடவே உங்கள் அமைச்சர் பீர்பாலையும் அனுப்பி வையுங்கள். நான் அவரை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாராம். இந்த படிச்ச அக்பருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், அப்புறம் இன்னொரு பக்கம் துர்க்கம். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நாட்டுல இருந்து முட்டைக்கோசை எடுத்துட்டு போய் அவங்க நாட்டுல கொடுக்கணும். கொடுக்கறதுக்குள்ள அது வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு அழுகி போயிடும். அதை எப்படி மக்கள் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கூடவே பீர்பாலை வந்துட்டு அவரை கூப்பிட்டு இருந்தாருல, அது ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம். இதை எப்படி கையாளுறதுன்னு தெரியலையாம். அதனால அவர் பீர்பாலை கூப்பிட்டு விஷயத்த சொன்னாராம்.
உடனே பீர்பால் கொஞ்சம் யோசிச்சாராம். யோசிச்சுட்டு, மன்னா, எனக்கு ஒரு 20 மாட்டு வண்டி வேணும். கூடவே அது நிறைய முட்டைகோசுகளும் வேணும் அப்படின்னு கேட்டாராம். அக்பருக்கு ஒன்றும் புரியலையாம். சரி, பீர்பால் கேட்குறாரு, கண்டிப்பா அது சரியா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மாட்டு வண்டிகளும் முட்டைகோசுகளும் பீர்பாலுக்கு கொடுத்தாராம். பீர்பால் அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு நாள் கழிச்சு, அதாவது அந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னா 2 வாரத்துல 3 வாரம் ஆகும். அப்படிதான் அவரு பிரயாணம் பண்ணி பயணத்தை ஆரம்பிச்சு அங்க போனாராம். போயிட்டு அந்த நாட்டு மன்னரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு என்ன சொன்னாராம், மன்னா, நீங்க கேட்ட முட்டைகோசுகள் வந்துருச்சு. நீங்க அதை பார்க்க உங்களை அரண்மனையில இருந்து வெளியில வருமாறு நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சாராம். அந்த மன்னருக்கு கண்டிப்பா முட்டைகோசுலாம் அழுகு போயிருக்கும். எப்படியும் பீர்பால் அசிங்கப்பட போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பீர்பால் பின்னாடியே போறானா. போனா அங்க முட்டைகோசுகள் எல்லாமே ரொம்பவும் இளம் காய்களாக நன்றாக சாப்பிடுறதுக்கு உரிய பொருளாக இருந்துச்சாம். இந்த பார்த்த மன்னருக்கு ஆச்சரியம் தாங்கலையாம். ஆனா பீர்பால், எப்படி முட்டைகோசுகள் எப்படியும் அழுகிருமே கொண்டு வரதுக்குள்ள, எப்படி இப்படி அழுகாம உண்ணக்கூடிய அளவுல கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பீர்பால் சொன்னாரா, மன்னா, முட்டைகோசுகளை, அதாவது நல்லா விளைஞ்ச முட்டைகோசுகளை கொண்டு வந்தாதான் அப்படி ஆகும். நான் இந்த வண்டியிலேயே முட்டைகோசுகளை பயிரா வச்சேன். நான் வைக்கும்போது முட்டைகோசுகள் ரொம்பவும் சின்னதா இருந்துச்சு. இந்த 2 வார காலகட்டத்துல அது நல்ல சாப்பிடறதுக்குரிய முட்டைகோசா வந்துருச்சு. அதனால நான் இந்த வண்டியில கொண்டு வந்த காலகட்டத்திலேயே அது நன்றாக பயிர்கள் வளர்ந்துருச்சு. இப்ப உங்களுக்கு சாப்பிட்ற பொருளா இருக்குது அப்படின்னு சொன்னாராம். பீர்பாலுடைய அறிவு கூர்மையை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம். உடனே அவரும் தன்னுடைய தோட்டத்துல இருந்து, அதாவது தன்னோட நாட்டுல இருந்து தோட்டத்துல இருந்த மொட்டான ரோஜா மலர்களை வண்டியில ஏற்றினாராம். அதே மாதிரி 2 வாரம் கழிச்சு அந்த நாட்டுக்கு போகும்போது ரோஜா செடிகள் ரொம்பவே அழகா மனம் கவரக்கூடியதா இருந்துச்சாம். 2 நாட்டுக்கும் சமரசமாச்சா. பீர்பாலுக்கும் நல்ல அறிவு திறமை அப்படின்ற பட்டம் கிடைச்சிச்சான். ஆக்ரா நகரத்துல ஒருத்தர் குதிரைய ஒரு மரத்துக்கடியில கட்டி வச்சிருந்தாராம். அந்த குதிரையை எப்பயுமே அவரு அந்த மரத்துக்கடியில தான் கட்டி வச்சிருப்பாராம். அது பக்கத்திலேயே இன்னொரு மரம் இருக்குமா. ஆனா அங்க யாரும் பொதுவா கட்ட மாட்டாங்களாம். இவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த நிழல்ல அந்த மரத்துக்கடியில கட்டி வச்சிருப்பாராம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் கழுதை வாங்கிட்டானாம். அந்த 2 வீட்டுக்கும் பொதுவா அந்த 2 மரம் தான் இருந்திருக்குது. அவன் கழுதையை கொண்டு வந்து கட்ட வந்தப்ப இந்த குதிரைக்காரர், நீ கழுதைய என் குதிரை கிட்ட கட்டாத, ஏன்னா என் குதிரை எட்டி உதைச்சிரும், அப்புறம் கழுதைக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாராம். ஆனா அந்த கழுதைக்காரரு பெதண்டாவாதமா வேணும்னே அந்த குதிரைகிட்ட கொண்டு வந்து கழுதையை கட்டினாராம். குதிரை ஓங்கி ஒரு உதைச்சிச்சான். கழுதை இறந்து போச்சான். உடனே இந்த கழுதைக்காரர் குதிரைக்காரர்கிட்ட சண்டைக்கு போனாரா. உன் குதிரை எட்டி வச்சுதான் என் கழுதை செத்து போச்சு, எனக்கு தெரியாது, எனக்கு புது கழுதை வேணும், வாங்கி கொடு அப்படின்னு சொன்னாரா. அந்த குதிரைக்காரர், எனக்கெல்லாம் தெரியாது, நான் முன்னாடியே சொன்னேன் உன் கழுதை குதிரை கிட்ட கட்டாத, என் குதிரை எட்டி வச்சுட்டு சொல்லிட்டு நீ தான் வெண்ணெய் கொண்டு வந்து கட்டின, இப்ப என்கிட்ட கழுதை கிட்ட நான் என்ன காரணம், அதெல்லாம் முடியாது, என்னால வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரைக்காரர் சொன்னாராம். கழுதைக்காரன் பேச, குதிரைக்காரன் சொல்ல, அது பெரிய சண்டையாயிருச்சான். பக்கத்துல இருந்த மக்கள்லாம் அதை தடுத்து நிறுத்தி, நீங்க நேரா நேரா அவைக்கு போங்க, பீர்பால் கிட்ட சொல்லுங்க, பீர்பால் இதற்கு தீர்வு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாங்களாம். 2 பேரும் போய் பீர்பாலை பார்த்தாங்களாம். பீர்பால் கிட்ட சொன்னாங்களாம். அப்ப பீர்பால் 2 பேரையும் கூப்பிட்டு தனித்தனியா விசாரிச்சாராம். முதல்ல அந்த குதிரைக்காரரை கூப்பிட்டு விசாரிச்சாராம். ஏப்பா குதிரைக்காரரே, அவனே காது கேட்காதன்னு சொல்றான், அவன்கிட்ட போய் கொண்டு வந்து கழுதையை கட்டாதன்னு சொன்னா அவனுக்கு எப்படி காது கேட்கும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த குதிரைக்காரர் சொன்னாராம், ஐயோ இல்லவே இல்லை ஐயா, அவனுக்கு நல்லாவே காது கேட்கும், நான் கொண்டு வந்து கட்டாதன்னு சொல்ல வேணும்னே கேட்காம கொண்டு வந்து கட்டலாம், அவன் சொல்றதெல்லாம் பொய், தயவு செஞ்சு நம்பாதீங்க, நான் சொல்றதுதான் உண்மை, நான் சொன்னேன் எத்தனையோ தடவை கொண்டு வந்து கழுதையை கட்டாத, இரு நான் கழட்டிக்கிறேன் குதிரைய அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவன் தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னாராம்.
இப்ப இவர அனுப்பிச்சு விட்டுட்டு பீர்பால் அடுத்தது அந்த கழுதைக்காரரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு, ஏப்பா அந்த குதிரைக்காரரும் வாய் பேச முடியாத ஊமைன்னு சொல்றாரு. அவர்கிட்ட நீ பொறுமையா கேட்டிருக்கலாம்ல. பாரு உன்னோட கழுதை தானே செத்து போச்சு. சரி விடு, நான் என்னன்னு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த கழுதைக்காரர் சொன்னாராம், ஐயோ அவன் பொய் சொல்றான் பீர்பால். என்ன ஆச்சு தெரியுமா? நான் கொண்டு போய் கழுதையை கட்ட போகும்போது, கொண்டு வந்து கட்டாத என் குதிரை ஓச்சிடும் அத்தனை கத்து கத்துனான். அவ்வளோ கத்து கத்துனான். அவன் போய் ஊமைன்னு சொல்றான். அதையும் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுதைக்காரர் சொன்னாராம். இப்ப பீர்பால் 2 பேரையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு நீதான் குற்றவாளி அப்படின்னு கழுதைக்காரரை சொன்னாராம். எப்படி கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி விளக்கமும் சொன்னாராம். ஏன்னா 2 பேர்த்தையும் நான் பொய் சொன்னேன். அப்படி பொய் சொல்லும்போது அவரு உண்மையை சொன்னாரு. ஆனா நீ வாய் பேச முடியாதவங்க எப்படி வந்து கழுதையை கட்டாதன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொன்ன. அப்ப அவன் வந்து கழுதையை கட்டாத அப்படின்னு சொல்லியுமே நீ கட்டியிருக்க. அப்ப தப்பு உண்மையாதான். அதனால தண்டனையை நீ தான் அனுபவிக்கணும். அவரெல்லாம் கழுதை வாங்கி தரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாராம். ஒரு வயசானவர் அவருடைய நண்பரை பார்க்கலான்னு அவர் வீட்டுக்கு போயிருந்தாராம். அவரு வீட்டுல இல்ல, வெளியூருக்கு போயிட்டு தான் சொன்னாங்களாம். சரி நாமளும் வெளியூருக்கு தானே போறோம், போற வழியில கண்டிப்பா நம்ம அவரை பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு போனாராம். அவர் போன மாதிரியே அந்த வயசானவர் அவருடைய நண்பரை பார்த்தாராம். பார்த்துட்டு, எனக்கு ஒரு உதவி பண்ணு, இந்த பண மூட்டையை வச்சுக்கோ, நான் கொஞ்சம் வெளியூருக்கு போறேன், நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த நண்பரும் அதை வாங்கி வச்சுக்கிட்டாராம். இப்ப அந்த வயசானவர் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்து அந்த நண்பன் கிட்ட பண மூட்டையை கேட்கிறப்ப அந்த நண்பன் என்கிட்ட நீ கொடுக்கவே இல்லை அப்படின்னு சாதிச்சிட்டாராம். இதனால அந்த வயசானவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாம். இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை பீர்பால் தான். அதனால பீர்பாலை நோக்கி போனாராம். பீர்பாலை நோக்கி போயிட்டு அங்க அவர்கிட்ட நடந்ததை சொன்னாராம். பீர்பால் அந்த நண்பனை கூட்டுற சொன்னாராம். நண்பனும் அங்க வந்துட்டாராம். இப்ப பீர்பால், நீங்க இவர்கிட்ட பணத்தை கொடுத்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர்கிட்ட கேட்டாரு. அந்த வயசானவர் சொன்னாராம், நான் இவர்கிட்ட பணத்தை கொடுக்கும்போது யாருமே இல்ல, சுத்தி காடுதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். நீங்க இவர்கிட்ட எங்க வச்சு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாராம். நான் அந்த காட்டுல தான் கொடுத்தேன், அந்த புளிய மரத்துக்கடியில வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். சரி நீங்க போய் அந்த புளிய மரத்தை சாட்சி கூப்பிடுங்க அப்படின்னு பீர்பால் சொன்னாராம். அந்த வயசானவர் கேட்டாராம், ஏப்பா பீர்பால், உன்னை நான் அறிவாயின்னு நினைச்சினேன், ஆனா நீ போய் இப்படி பேசலாமா? எப்படிப்பா ஒரு புளிய மரம் வந்து சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பீர்பால், எனக்கு அதெல்லாம் தெரியாது, புளிய மரம் வந்து சாட்சி சொன்னதான் நான் ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாராம். சரின்ட்டு இந்த வயசானவரும் போய் புளிய மரத்தை சாட்சி சொல்ல கூப்பிட போனாராம். அவர் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சான். அப்ப வந்து அந்த பீர்பால் பக்கத்துல இருந்த அந்த நண்பர்கிட்ட சும்மா எதர்ச்சியா பேசுற மாதிரி பேசினாராம். ஏப்பா அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவருக்கு ஒரு வேளை கொடுத்த இடம் மறந்துருச்சோ அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த நண்பர் சொன்னாராம், இல்லைங்க அது இவ்வளவு நேரம் எடுக்கும், ஏன்னா இங்க இருந்து 4 மைல் தொலைவுல இருக்குது அப்படின்னு. பீர்பால் உடனே அந்த நண்பர்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு உணர்ந்துட்டாரு. அந்த முதியவர் உடனே வந்து பீர்பால் கிட்ட சொன்னாராம், நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துட்டேன், அந்த புளிய மரம் வரவே இல்லப்பா அப்படின்னு சொன்னாராம். நீயே ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லு பீர்பால் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பீர்பால் சொன்னாரா, வருத்தப்படாதுங்க முதியவரே, அந்த புளிய மரம் எப்பயோ வந்து சாட்சி சொல்லிச்சு, குற்றவாளி இந்த நண்பர் தான் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அந்த புளிய மரத்துகள்ல வச்சுதான் இவர் கொடுத்தேன்னு சொல்லும் போது நான் வாங்கவே இல்லைன்னு சொன்னேன், ஆனா அந்த புளிய மரம் எங்க இருக்குன்னு நீ எப்படி சரியா சொன்ன? அப்ப நீ தான் பணத்தை வாங்கியிருக்க, ஏமாத்துற அப்படின்னு சொன்னாராம். அந்த நண்பனும் ஒத்துக்கிட்டு கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டாராம். ஒரு நாள் அக்பருக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்துருச்சான். அப்ப அவரை பார்க்கறதுக்காக அரண்மனை வைத்தியரை வர சொல்லியிருந்தாங்களாம். அக்பரும் பீர்பாலும் ஒன்னா இருக்கிறது அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் பிடிக்காது. அதுவே அந்த ராஜ வைத்தியருக்கும் பீர்பாலை சுத்தமா பிடிக்காதான். அப்படிதான் அந்த ராஜ வைத்தியரும் அந்த கூட இருக்கிற அமைச்சர்களும் அக்பரையும் பீர்பாலையும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்களாம். அப்படி இந்த விஷயத்தை பயன்படுத்தி பீர்பாலை எப்படியாவது முட்டாளாக்கி இந்த அவையிலிருந்து வெளியில அனுப்பணும்
அவன் புத்திசாலியா இருக்கிறதால பிரச்சனை அப்படின்னு நினைச்சாங்களாம். அதே மாதிரி அதையும் பயன்படுத்திக்க யோசிச்சாங்களாம். அந்த அமைச்சர்கள் எல்லாமே அந்த அரண்மனை வைத்தியர் இருக்கார்ல, அவர் காதுல ஏதோ ஒரு யோசனைய சொன்னாங்களாம். அந்த அமைச்சரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பரை பார்க்க போனாராம். அக்பரை பார்க்க போன அந்த வைத்தியர் அக்பரை முழுமையா பரிசோதிச்சுட்டு இப்படி சொன்னாராம். மன்னரே, நான் உங்களை முழுமையா பரிசோதிச்சுட்டேன். இது ஒரு விஷக்காய்ச்சல். நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். கூடவே இந்த மருந்தையும் சாப்பிடணும். இந்த மருந்த தண்ணிலயோ பால்லயோ கலந்து சாப்பிடக்கூடாது. இத காளை மாட்டு பால்ல தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அக்பர், என்னது காளை மாடு பாலா? என்ன விளையாடுறீங்களா அப்படின்னாராம். இல்லமண்ணா, காளை மாட்டுக்கு பால் இருக்குது. அந்த பால்ல குடிச்சா மட்டும்தான் இந்த நோய் குணமாகும். இல்லைன்னா இது இன்னும் அதிகமாயிடும், உடல்நிலை மோசமாகிடும் அப்படின்னு சொன்னாராம். ஆனா காளை மாட்டு பால் எங்க போவேன்? அது எங்க இருந்து கிடைக்கும்? நீ சொல்றது எனக்கு அதிசயமா இருக்கே அப்படின்னு சொன்னாராம். அதுக்குதான் பீர்பால் இருக்கார்ல, அவர் தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. நீங்க ஓய்விடுங்க ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் கிளம்பிட்டாராம். உடனே மன்னரும் பீர்பாலை கூப்பிட்டாராம். பீர்பாலும் வந்தாராம். பீர்பால், என்னுடைய உடல்நிலையை பாத்தியா? ரொம்ப மோசமாயிடுச்சு. என்னை நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு பீர்பாலுடைய கையை பிடிச்சு அழுதாராம். என்னாச்சு மன்னா அப்படின்னு கேட்டாராம். இந்த மாதிரி என்னுடைய நோயை குணப்படுத்த காளை மாட்டு பால் வேணும் அப்படின்னு சொன்னாராம். எனது காளை மாட்டு பாலா? மன்னா, இதெல்லாம் யாரு உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு சொன்னாராம். அரண்மனை வைத்தியர் தான் சொன்னாரே அப்படின்னாராம். ஐயோ, அரண்மனை வைத்தியரா? ஐயோ, நம்மள போட்டு தள்ள திட்டம் போட்டாங்க அப்படின்னு பீர்பால் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாராம். இருந்தாலும் எதுவுமே சொல்லக்கூடாது மன்னர்கிட்ட, கையும் களவுமா அவங்கள மாட்டிக்கணும்னு நினைச்சாராம். அவர் மன்னர்கிட்ட, சரி மன்னா, அப்படியே ஆகட்டும், உங்களுக்கு காளை மாட்டு பால் தானே வேணும், நான் கொண்டு வரேன், எப்படியாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாராம். போற வழியில யோசிச்சுக்கிட்டே போனாராம். யோசனையும் கிடைச்சிருச்சான். நேரா வீட்டுக்கு போய் தன் மகளை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு தன் மகள் கிட்ட உதவி கேட்டாராம். அவங்க மகளும் தான் செய்யறேன்னு ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் அவங்க கேட்டாங்களாம், ஏப்பா உங்க மேல அவங்க கூட வேலை செய்யறவங்களுக்குலாம் இவ்வளவு பொறாம அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றது, அது ஒரு மனித இயல்பு, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு தன் மகள் கிட்ட எல்லா திட்டத்திலையும் விளக்கிட்டு அவரு தன் உணவை முடிச்சுட்டு படுக்க போயிட்டாராம். மகள் அவங்க 2 பேரும் பேசி வச்சிருந்த மாதிரியே தன் வேலைக்காரிய கூப்பிட்டுக்கிட்டு துணி துவைக்க போனாங்களாம். அதுவும் ராத்திரி நேரத்துல. அப்படி துணி துவைக்க போன பீர்பாலுடைய மகள் மன்னருக்கு பக்கத்துல இருக்கிற படித்துறையா தேர்ந்தெடுத்து போனாராம். அது இரவு நேரங்கனால ரொம்ப அமைதியா இருந்துச்சாம். அந்த பொண்ணு பாட்டுக்கு தான் வேலையாளோட சந்தோஷமா பேசி சிரிச்சு சத்தம் போட்டு போட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு போச்சான். அது மட்டும் இல்லாம அந்த படித்துறைக்கு போயிட்டு துணி துவைக்கும் போது வேணும்னு டப்பு 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 டப்புன்னு அக்பருக்கு சத்தம் கேட்கிற மாதிரி ஓங்கி ஓங்கி அடிச்சு துவைச்சிச்சான். இந்த பொண்ணு துணி துவைக்கிற சத்தத்தால அக்பரால ஒழுங்கா தூங்க கூட முடியலையாம். உடனே அவர் தன் காவலாளியை கூப்பிட்டு, அங்க யாரு துணி துவைக்கிறது? அறிவு இல்லையா? இந்நேரத்துல துணி துவைப்பாங்களா அப்படின்னு கேட்டாராம். உடனே காவலாளியும் போய், மா யார் நீ அப்படின்னு கேட்டாராம். உடனே பீர்பாலுடைய பொண்ணோ, நான் ஒரு பெண், அது கூட உங்க கண்ணுக்குது இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். காவலாளி, அதெல்லாம் தெரியுதுமா, நீ யாருடைய பொண்ணு அப்படின்னு கேட்டாராம். நான் எங்க அப்பாவோட பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சான். பிரதனாவாதமா பேசுதே, இதுகிட்ட எப்படிதான் பேசுறதுன்னு நினைச்ச காவலாளி, சரி நீ இந்நேரத்துல என்ன பண்ற அப்படின்னு கேட்டாராம். ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? துணி துவைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்நேரம் துணி துவைப்பாங்களா? ஏன் ராத்திரியில துவைச்சா துணியில அழுக்கு போகாதா? பகல துவைச்சா மட்டும்தான் பளிச்சுன்னு போகுமா அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த காவலாளியில அதுக்கு மேல பேச முடியா. ஏய், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஈட்டி எடுத்து காமிச்சாராம். என்னத்தையும் மிரட்டுறீங்க? துணி துவைக்கிறது குத்தமா? இந்த ஊர்ல ராத்திரியில துணி துவைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சட்டம் இருக்கா? நீங்க மன்னர்கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் மன்னர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த காவலாளி என்னடா அந்த பொண்ணு ஓவரா பேசுதேன்னு சொல்லிட்டு அவரும் மன்னர்கிட்ட கூட்டிட்டு போனாராம். மன்னர், ஏமா இந்நேரத்துல துணி துவைக்கிற? யாராவது இந்நேரத்துல துணி துவைப்பாங்களா அப்படின்னு கேட்டாராம். ஐயோ மன்னா, அது ஒண்ணும் இல்ல, என் பொழப்ப ஏன் கேக்குறீங்க? நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்,
அப்படின்னு சொன்னாங்களாம். என்னம்மா கஷ்டம்? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்நேரத்துல துணி துவைக்கிற? அப்படின்னு திருப்பி அக்பர் கேட்டாராம். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னுச்சாம், எங்க அப்பாவுக்கு குழந்தை பொறந்திருக்குது. எங்க அம்மாவும், எங்க அப்பாவும் ரொம்ப களைப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை செஞ்சு ஓஞ்சு போயிட்டேன். நாளைக்கு காலையிலயும் திருப்பி வேலை செய்யணும். அப்புறம் எங்க எனக்கு துணி துவைக்கிற நேரம்? அதனால தான் இந்நேரத்துல துவைக்கிறேன் அப்படின்னு சொன்னுச்சாம். இத கேட்ட அக்பர் கோவம் வந்துருச்சாம். ஏம்மா யாருக்கு குழந்தை பொறந்திருக்கு? அப்படின்னு கேட்டாராம். எங்க அப்பாவுக்கு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னு சொன்னுச்சாம் அந்த பொண்ணு. உங்க அம்மாவுக்கு குழந்தை பொறந்திருக்குன்னு சொல்லு. அத சரியா சொல்லு அப்படின்னு அக்பர் சொன்னாராம். இல்ல மன்னா உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? எங்க அப்பாவுக்கு தான் குழந்தை பொறந்திருக்கு. எங்க அப்பாவுக்கு தான் குழந்தை பொறந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். உடனே அக்பருக்கு கோவம் வந்து, ஏம்மா சுத்த பைத்தியமாட்டம் பேசுற? எங்கேயாவது போய் அப்பாவுக்கு குழந்தை பிறக்குமா? அப்படின்னு கேட்டாராம். மன்னா, ஒரு காளை மாடு பால் கொடுக்கும்னா, கண்டிப்பா ஒரு ஆம்பளைக்கு குழந்தை பிறக்காதா? அப்படின்னு கேட்டாங்களாம். அப்பதான் அக்பருக்கு சவுக்கால அடிச்ச மாரி இருந்துச்சாம். கண்டிப்பா இது பீர்பாலுடைய ஏற்பாடா தான் இருக்கணும். பீர்பால மாட்டிவிட மத்த அமைச்சர்கள் போட்ட திட்டத்த நான் உணராம போயிட்டேன். என்னுடைய தப்பு தான் அப்படின்னு நினைச்சாராம். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சாராம். யோசிச்சுட்டு, "நீ பீர்பாலுடைய பொண்ணு தானே?" அப்படின்னு கேட்டாராம். "ஆமாம் மன்னா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கும்பிடு போட்டு வணங்குனாங்களாம். உடனே ஒரு 100 பொற்காசுகள வர வச்சு அவங்களுக்கு பரிசா குடுத்தாங்களாம். "போயிட்டு பீர்பால கூப்பிட்டுட்டு வா" அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களும் போய் பீர்பால கூப்பிட்டு வந்தாங்களாம். மன்னருடைய உடல்நிலைக்கு சரியான மருந்து கொடுக்கப்பட்டு மன்னர் தேறி வந்தாராம். ஒரு நாளு அக்பரும் பீர்பாலும் தோட்டத்துல நடந்துட்டு இருந்தாங்களாம். எப்பயுமே அக்பருக்கு எடக்கு முடக்கா ஏதாவது கேள்வி தோணும். அன்னைக்கும் அப்படிதான் அவருக்கு ஒரு கேள்வி தோணுச்சாம். அவரு பீர்பாலை பார்த்து கேட்டாராம், "ஏன் பீர்பால்? எனக்கு ஒரு சந்தேகம்" அப்படின்னாராம். "சொல்லுங்க மன்னரே" அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொன்னாராம். அக்பர் கேட்டாராம், "இந்த முட்டாள்கள் கிட்டலாம் நம்ம எப்படி பதில் சொல்றது? அவங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்த வந்து தப்புன்னு புரிய வைக்கிறது? எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்றாங்க. அதனால எனக்கு நீ இதுக்கு ஒரு வழி சொல்லு. முதல்ல முட்டாள்கள் கிட்ட எப்படி பேசுறது? அவங்கள எப்படி சமாளிக்கிறது? இது எனக்கு சொல்லிக் குடு" அப்படின்னு பீர்பால் கிட்ட கேட்டாராம். பீர்பால் எதுவுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டு, "கண்டிப்பா நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லித் தரேன்" அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு பீர்பால் அவங்க ஊருக்கு போயிட்டாராம். ஊருக்கு போயிட்டு அங்கிருந்து ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வந்தாராம். கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவர்கிட்ட, "அக்பர் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாத. வாயவே தொறக்காத" அப்படின்னு சொல்லிட்டாராம். சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு கொண்டு போய் அவையில அக்பர் முன்னாடி நிறுத்தினாராம். நிறுத்திட்டு, "மன்னரே, இவரு எங்க ஊர்க்காரரு. ரொம்பவும் ஞானம் பெற்றிருக்காரு. அறிவு நிறைஞ்சவரு. திறமை நிறைஞ்சவரு. அந்த ஊருக்கே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய வல்லுனர். இவர்கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நீங்க எந்த கேள்வி வேணாலும் இவர்கிட்ட கேட்டுக்கலாம்" அப்படின்னு சொன்னாராம். அக்பருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சாம். அக்பரு, "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்டாராம். வாயவே திறக்கலையாம் அவரு. "நீ எங்கிருந்து வந்திருக்க?" அப்படின்னு கேட்டாராம். அதுக்கும் வாயவே திறக்கலையாம். அப்படியே ஒவ்வொரு கேள்வியா கேட்டாராம். எந்த கேள்விக்கும் பதில் சொல்லியாம். கூடவே அதுலயும் நேத்து அவரு கேட்டார்ல ஒரு சந்தேகம், முட்டாள்கள் கிட்ட எப்படி பேசுறது அப்படின்ட்டு. அந்த கேள்வியும் சேர்த்து கேட்டாராம் அக்பர். அதுக்குமே அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலையாம். களைச்சு போன அக்பர் பீர்பாலை பார்த்து, "என்ன பீர்பால், உங்க ஊருக்காரரு ரொம்ப அறிவாளின்னு சொன்ன, ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டேன்றாரே" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். பீர்பால் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், "அதான் பதில் சொல்லிட்டாரே மன்னா, இதுக்கு மேல அவர் எப்படி பதில் சொல்வாரு? இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் ரொம்ப திறமைசாலி, அறிவாளி" அப்படின்னு. அப்புறம் அக்பர் கேட்டாராம், "ஒரு கேள்வி கூட வாயவே திறக்கலையே பீர்பால்" அப்படின்னு. "அதுதான் மன்னா, நேத்து நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, முட்டாள்கள் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கு மௌனமா இருந்து பதில் சொல்லியிருக்காரு தெரியல. முட்டாள்கள் கிட்ட பேசவே கூடாது. என்ன கேட்டாலும் அமைதியா இருந்துடணும். அதுலயே முக்காவாசி பிரச்சனை வராது. இது ஒரு
தடுப்பும் கூட, எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு. வருமுன் காப்போம். ஏதாவது பேசி பிரச்சனை வர்றதுக்கு அமைதியா இருந்துட்டா பிரச்சனையே வராது பாத்தீங்களா? அப்படின்னு சொன்னாராம். அக்பருக்கு கோவம் வந்துருச்சாம். ஏன்னா என்னையே முட்டாள்னு சொல்றியா? அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அது சும்மா பொய் மாதிரி கோவப்பட்டாரா. அவருக்கு முட்டாள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு விடையும் கிடைச்சிருச்சாம். ஒரு நாள் மன்னருடைய அவைக்கு மதுசூதனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெய் வியாபாரி வந்தாராம். வந்த அவரு தான் ஒரு புகார் இருக்கிறதாவும் அத அக்பர் தான் தீர்த்து வைக்கணும்னு சொன்னாராம். அக்பரும் அவரை என்ன புகார் அப்படின்னு கேட்டாராம். அந்த மதுசூதனன் சொன்னாராம், மன்னரே, எனக்கு தெரிஞ்ச நண்பர் அஸ்லாம். அவர் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவரு அவசரத்துக்கு 20 காசுகள் கேட்டாரு. நானும் கொடுத்தேன். அதை வாங்கிட்டு 6 மாசத்துல தரதா சொன்னாரு. ஆனா இப்ப 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் தரல. நான் போய் பணம் கேட்டதுக்கு என்கிட்ட அவரு வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க தான் மன்னா தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. மன்னர் இதை கேட்டுட்டு மதுசூதனை பார்த்து கேட்டாரா, நீங்க அவருக்கு காசு கொடுத்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? ஏதாவது பத்திரத்துல கைக்கு வாங்குனீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மதுசூதனும், இல்ல, அவர் எனக்கு ரொம்ப காலமா தெரியும், சின்ன வயசுல இருந்தே தெரியும். அந்த நம்பிக்கையில நான் எந்த இதுலயுமே கையெழுத்து வாங்கல, எந்த சாட்சியுமே வச்சுக்கல அப்படின்னு சொன்னாராம். அக்பருக்கு இந்த வழக்கை எப்படி தீர்க்கணும்னு தெரியலையாம். அவரு இந்த வழக்கை எப்பயும் போல பீர்பால் கிட்ட கொடுத்துட்டாராம். பீர்பால் மதுசூதனனுக்கு வணக்கம் சொல்லிட்டு சாயங்காலம் தன் வீட்டுக்கு வந்து பார்க்குமாறு சொன்னாராம். அதே மாதிரி மதுசூதனனும் சாயந்தரம் பீர்பாலை போய் பார்த்து பேசினாராம். பீர்பால் வழக்கமான விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு மதுசூதனனை வீட்டுக்கு அனுப்பிட்டாராம். அடுத்தது தன் காவலாளிகளை வச்சு அஸ்லாம வீட்டுக்கு வர சொன்னாராம். வந்த அஸ்லாம் எப்படி வந்தாராம்? நல்ல ஆஜானுபாவா, நல்ல உயர்தர உடைய அணிஞ்சுக்கிட்டு, உயர்தர நறுமண பொருட்களை அடிச்சுக்கிட்டு, தன்னை ரொம்ப பணக்கார மாதிரி காட்டிக்கிட்டு வந்தாராம். வந்து பீர்பாலை சந்திச்சாராம். பீர்பால் அவரையும் நல்ல மாதிரி வரவேற்று உள்ள உட்கார வச்சு பேசினாராம். அஸ்லாம், உங்க மீது ஒரு குற்றம் வந்திருக்கு, ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஏன் மீதா? யார் புகார் கொடுத்தா? நான் ரொம்ப நல்லவன், நாணயமானவன், எல்லா விஷயமும் நான் நல்லபடியா செய்யறேன், அல்லா மீது ஆணையா சொல்றேன், என் மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பீர்பால் சொன்னாராம், இருந்தாலும் குற்றம்னு வந்துட்டா கண்டிப்பா நான் நல்ல மாதிரியே விசாரிச்சாகணும், அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாராம். அப்புறம் இந்த குற்றத்தை பீர்பால் சொன்னோன்னே, நான் ஒரு நெய் வியாபாரி, நான் பரம்பரை பணக்காரன், என்கிட்ட செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை, அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் நல்லபடியா வச்சிருக்காரு, இருக்கும்போது நான் போய் ஏன் ஒரு சாதாரண நெய் வியாபாரி கிட்ட இப்படி வாங்க போறேன்? ஏங்க, நானே ஒரு நெய் வியாபாரி, பல ஆயிரக்கணக்கில் நெய் வியாபாரம் செய்யறேன், என்கிட்ட இல்லாத பணமா நான் போய் ஏன் அவர்கிட்ட வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட பீர்பால், சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அவரு பீர்பால் சொன்னாராம், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் ஒரு நெய்ஜாடி கேட்டேன், ஆனா அவரோ அதுக்கு பதிலா 2 நெய்ஜாடி கொடுத்து விட்டாரு. எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒண்ணு போதும், இன்னொன்னு தேவையில்லாம இருக்கு, அதை வித்து காசா கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அஸ்லாமும் ஒத்துக்கிட்டாராம். சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அந்த நெய்ஜாடியை கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அவரும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். பீர்பால் தன் காவலாளிகளை அழைச்சு 2 நெய்ஜாடிகள் கொடுத்தாராம். ஒன்ன கொண்டு போய் மதுசூதனன் வீட்டுல நான் கொடுத்ததா சொல்லி வித்து கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்க. இன்னொன்னையும் அஸ்லாம் வீட்டுல கொண்டு போய் கொடுத்து நான் கொடுக்க சொன்னதா சொல்லி அதை வித்து கொடுக்க சொல்லி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். காவலாளிகளும் 2 பேர் வீட்டுக்கு போய் நெய்ஜாடிகளை கொடுத்தாங்களாம். அடுத்த நாள் சாயந்தரம் பீர்பால் தன் தோட்டத்துல உலாத்திக்கிட்டு இருந்தாராம். அப்ப மதுசூதனன் வேக வேகமா ஓடி வந்தாராம். ஓடி வந்துட்டு, வணக்கம் பீர்பால், இந்தாங்க உங்க நெய் வித்த காசு, கூடவே இந்தாங்க இந்த பொற்காசு, இதுவும் அந்த நெய் ஜாடியில இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம்.
பொற்காசா? ஐயையோ! நெய்ஜாடியில பொற்காசு இருந்துச்சா? அப்படின்னு பீர்பால் கேட்டாராம். ஆமா பீர்பால். இந்தாங்க பொற்காசு உங்க நெய்ஜாடியில தான் இருந்துச்சு. அப்புறம் இது உங்க நெய் வித்ததுக்கான காசு. சரி என் வழக்கு என்னாச்சு? அப்படின்னு கேட்டாராம். நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா நாளைக்கு தீர்ப்பு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி நல்லது பீர்பால் அப்படின்னு சொல்லிட்டு மதுசூதனன் கிளம்பிட்டாராம். பார்க்க போனா அந்த ஜாடிக்குள்ள அதாவது நெய் ஜாடிக்குள்ள பொற்காசு வச்சதே பீர்பால் தான். அது இப்பதான் நமக்கு தெரியுது. அப்புறம் அவர் அஸ்லாம் வருகைக்காக காத்துட்டு இருந்தாராம். அஸ்லாமும் வந்தாராம். வந்துட்டு அதே மாதிரி நெய் வித்த காசு இருந்தாங்க பீர்பால் அப்படின்னு கொடுத்தாராம். ஆனா அவர் அந்த பொற்காசு பத்திலாம் எதுவுமே பேசலையாம். அவரு உட்கார வச்சு பீர்பாலும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாராம். பேசிட்டு அப்புறம் அவரு தன் காவலாளிய அழைச்சாராம். பீர்பால் காவலாளி கிட்ட அஸ்லாம் கேட்காதபடி ஏதோ சொன்னாராம். அஸ்லாம் அதெல்லாம் கண்டுக்கலையாம். உட்காந்து அவர் பாட்டுக்கு அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். பீர்பால் தன் காவலாளி கிட்ட நீ நேரா அஸ்லாம் வீட்டுக்கு போ. போயிட்டு அவங்க பையன்கிட்ட அந்த நெய் ஜாடியில இருந்த பொற்காச அப்பா கொண்டு வர சொன்னாரு. அவர் இப்ப பீர்பால் வீட்டுல இருக்காரு. அதனால அந்த பொற்காசை எடுத்துக்கிட்டு பீர்பால் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு அஸ்லாம் சொன்னதா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு காவலாளி கூட பேசிக்கிட்டு இருந்தார். சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அஸ்லாம் கூட பேசிக்கிட்டு இருந்தாராம். காவலாளியும் அஸ்லாம் வீட்டுக்கு போய் பீர்பால் சொன்னதை சொன்னாராம். உடனே அவங்க பையன் பொற்காசு எடுத்துக்கிட்டு இங்க பீர்பால் வீட்டுக்கு வந்தாராம். பீர்பாலும் நேரத்தை கடக்கிறதுக்காக அஸ்லாம் கிட்ட பல கதைகளை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாராம். சரியா அவங்க பையன் உள்ள வந்து அப்பா இந்தாங்க நெய் ஜாடியில இருந்த பொற்காசு. இது பீர்பால் கொடுத்த ஜாடியில இருந்தது தானே, இந்தாங்கப்பா அப்படின்னு கொடுத்தாராம். கோவம் கொண்ட அஸ்லாம் அங்கேயே தன் பையனை அடிச்சிட்டாராம். அதிக பிரசங்கி, உன்னை யார் இங்க கொண்டு வர சொன்னா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் பீர்பால் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சான். அவரு பீர்பால் கிட்ட எதையோ விளக்க பார்த்தாராம். ஒன்னும் வேலைக்கு ஆகலையா. நீ மாட்டிக்கிட்ட அஸ்லாம், அவ்வளவுதான், நாளைக்கு அவையில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிய கைது பண்ண சொல்லிட்டாராம். மதுசூதனனுக்கான நியாயமும் கிடைச்சிருச்சான்.